ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலோட ஒரு குட்டி ப்ரோமோவை பற்றி பார்க்கலாம் வாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் விஜயை வந்து ரொம்பவே அடித்து துன்புறுத்துறாங்க. நம்ம மல்லி நாகூர் 2 பேரும் பார்த்தீங்கன்னா அவங்களோட லாயரை கொண்டு வந்து அங்கே பெரிய பிரச்சனையே பண்ணிடுறாங்க. ஆனால் தீபிகா மேம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் இவங்க கிட்ட கொஸ்டின் கேட்கும்போது கரெக்டான பதிலே வர மாட்டேங்குது. உண்மை என்ன அப்படின்றதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எங்களை பார்த்தா என்ன பைத்தியக்காரி மாதிரி இருக்கா? நாங்கள் ஒரு போலீஸு, ஸோ நாங்கள் எங்களோட ஆங்கிளை எப்படி நாங்கள் விசாரிக்கோமோ அந்த ஆங்கிளை தான் விசாரிப்போம் அப்படின்ற மாதிரி தீபிகா சொல்கிறாங்க. ஆனால் நம்ம விஜயோட லாயர் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க மேம், எல்லாத்துக்குமே லிமிட் இருக்கு அப்படின்ற மாதிரி அங்க பெரிய ஆர்கியூமெண்ட்டே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா விஜய் வந்து வெளியில கொண்டு வந்துட போறாங்க. இதுக்கு முன்னாடி பல பிரச்சனைகளை வந்து நம்ம மல்லி சந்திக்க வேண்டியதா இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம மல்லியோட மனசுல இப்ப எண்ணங்கள் என்ன ஓடிட்டு இருக்குன்னா, தீபிகா மேம்க்கும் விஜய்க்கும் ஏதாவது முன் விரோதம் இருக்குமா, இல்ல ஒருவேளை விஜய் வந்து தீபிகா மேம் கிட்ட நல்லா பேசுறாங்க, அப்ப இந்த தீபிகா மேம் யாரா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி மல்லி யோசிக்கிறாங்க. கூடிய சீக்கிரத்துல தினேஷோட போட்டோ வந்து நம்ம மல்லியோட கண்ணில் பட்டா அப்பதான் மல்லிக்கு வந்து சில விஷயங்கள் வந்து யோசி பார்க்க போறாங்க. அப்படி யோசிக்கும் போதுதான் தினேஷ் யாரு என்ன அப்படின்றத வந்து மல்லி புரிஞ்சுக்கிட்டு இதுக்கான சொல்யூஷன் என்ன, இதனால தான் தீபிகா மேம் வந்து நம்மள டார்கெட் பண்ண போறாங்களா, அவங்க நம்மளை பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து மல்லி யோசி இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட போறாங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.